பக்கத்துல வந்து ஒரு தோட்டத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயுமே வந்து வெளியவே போகாதனால எனக்கும் ரொம்ப போர் அடிச்சது. சரி கோவில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புனோம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து போனோம். அதனால ஜாலியா இருந்துச்சு. நாங்க பாத்தீங்கன்னா ஆட்டோல தான் போயிருந்தோம். 2 ஆட்டோ வந்து ஃபுல்லா புக் பண்ணிட்டு எங்க வீட்டுல இருக்கிறவங்க அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஃபேமிலியோட எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேத்துக்கு மேல போயிருப்போம். இதுதான் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கிற கோவில். திருவிழா வந்து வரப்போகுது, அதனாலதான் கொஞ்சம் வேலை எல்லாம் போயிட்டு இருக்குது. இனி அடுத்தடுத்து உங்களுக்கு கோவில் திருவிழா வீடியோஸ்லாம் வரும். எல்லாம் இடைஞ்சல்ல உட்கார முடியாம உட்காந்து போயிட்டு இருந்தோம் ஆட்டோல போகும்போது. தம்பி ஆனா நல்லா தூங்கிட்டான். காத்து பாத்தீங்கன்னா நல்லா அடிச்சுது, அதனால நல்லா தூங்கிட்டான். வெளியே எங்கேயும் போகாதனாலே பாத்தீங்கன்னா அப்பப்ப மைண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆகிற மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல இப்ப நான் சப்போஸ் ஜோத்பூர்ல இருக்கிற வேற எங்கேயாவது இருக்குன்னா என் ஹஸ்பண்ட் சும்மா ஒரு டீ குடிக்கிறதுக்காவது வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போவாரு. நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப எங்க ஊர் பாத்தீங்கன்னா வில்லேஜ்ன்றனால அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் வந்து போய் யாருமே டீ குடிக்கலாம் போக மாட்டாங்க. ஜென்ஸ் மட்டும்தான் போவாங்க. லேடிஸ்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பேக்கரிக்கெல்லாம் போய் டீ குடிக்கிறது அந்த மாதிரிலாம் யாரும் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. அதனால வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது பாத்தீங்கன்னா எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. அதனால எங்க வெளியே போலாம்னு சொல்றாங்களோ உடனே நானும் கிளம்பிடுவேன். 2-3 கடை மட்டும் போட்டிருந்தாங்க. அங்க தம்பிக்கு ஏதாவது விளையாட்டு சாமான் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவனுக்கு ஏத்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.